ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரோட மரணம் இயற்கையானதா அல்லது கொலையா என்பது 6 வருடங்களாகி இன்னமும் மர்மமாகவே இருக்கு. இவங்களோட மரணம் மர்மமாகவே இருக்கா இல்லைன்னா மர்மமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. சரி, உண்மை என்னன்றது மக்கள் எல்லாருக்கும் எப்பவோ தெரிஞ்சிருந்தாலும் நம்ம நீதிமன்றத்தால இன்னுமா கண்டுபிடிக்க முடியல. ஆமா, தற்பொழுது ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதா மரணம் பற்றி அறிக்கை ஏதோ வெளியிட்டு இருக்காங்கல்ல, எதுக்கு இந்த நேரத்துல வெளியிட்டு இருக்காங்க? அது சரி, எந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக இந்த அறிக்கையை வெளியிட்டாங்களோ. தமிழ்நாட்டோட முதல்வர் மரணத்திற்கான வெறும் அறிக்கையை வெளியிடவே 6 வருடங்கள் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னா பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீதி எப்போ கிடைக்குமோ? சரி, நம்ம தலைப்புக்கு வருவோம். என்னதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருந்தாலும் நாம அவங்க மரணத்தை ஒரு பெரிய விஷயமா பேசணுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆமா, கட்டாயம் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அவங்கள மாதிரி தமிழக மக்களுக்கு பல தியாகங்களை செஞ்சவங்க யாருமே கிடையாது. அந்த தியாகங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 1991 முதல் 1996 வரை தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஜெயலலிதா தன்னுடைய வருமானத்திற்கு கூடுதலாக சொத்துக்களை வாங்கி குவிச்சதா வழக்கு தொடரப்பட்டது. இந்த தியாக உள்ளம் செஞ்ச செயலை பார்த்தீங்களா? அதாவது மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்ன தியாக தலைவி தனக்காக கொஞ்சம் சொத்துக்களை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த தியாக பட்டியலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சென்னை தேனாம்பேட்டை போயஸ் தோட்டம், நிலமும் கட்டிடமும் 10 கிரவுண்டு 330 சதுர அடி. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஸ்ரீநகர் ஆபீசர்ஸ் காலனி 651.18 சதுர மீட்டர் கட்டிடம். ஹைதராபாத் அருகே ரங்காரெட்டி தாலுகாவில் உள்ள பஷீராபாத் மற்றும் ரெட்டி மெட்லா கிராமங்களில் 2 பண்ணை வீடுகள் மற்றும் திராட்சை தோட்டம் 11.35 ஏக்கர். ஆந்திரா மெகால் தாலுகா பனிஷீராபாத் கிராமத்தில் 3.15 ஏக்கர் நிலம். தமிழ்நாடு செய்யாறு கிராமத்தில் ஜெயலலிதா பேரில் வேளாண் நிலம் 3.4 ஏக்கர். சென்னை பட்டம்மாள் தெரு ஜெயலலிதா சசிகலா பெயரில் நிலமும் கட்டிடமும். சென்னை சாந்தோம் அடுக்குமாடி குடியிருப்பில் சசிகலா பெயரில் குடியிருப்பு எண் 7. சென்னை அண்ணா சாலையில் 602 இலக்கம், கடை பெயர் சசி என்டர்பிரைசஸ். சென்னை நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலை 11 கிரவுண்ட் 736 சதுர அடி. சென்னை செயின்ட் மேரிஸ் சாலை ஜெயலலிதா பெயரில் நிலமும் கட்டிடமும் 1206 சதுர அடி. சென்னை அண்ணா சாலையில் 180 சதுர அடி மற்றும் மயிலாப்பூர் RSN ஜெயலலிதா பெயரில் 1756 சதுர அடி நிலம். தஞ்சாவூர் மானம்பூச்சாவடி, அங்கு 2400 சதுர அடி நிலம். தஞ்சை நகரம், அங்கு 51,000 சதுர அடி காலிமனை. தஞ்சை நகரம் மானம்பூச்சாவடி 8970 சதுர அடி காலிமனை. திருச்சி பொன்னகரம், அங்கு 3525 சதுர அடி நிலம். தஞ்சை மாவட்டம் சுந்தரக்கோட்டை கிராமம் 3.23 ஏக்கர் நிலம். சென்னை கிண்டி திருவிகா தொழிற்பேட்டை 5658 சதுர அடியில் நிலம் கட்டிடம். சென்னை மயிலாப்பூர் 1 கிரவுண்ட் 1407 சதுர அடி நிலமும் கட்டிடமும் ஜெயலலிதா பெயரில். சென்னை பரங்கிமலையில் 4204.60 சதுர அடியில் மனையும் கட்டிடமும் மற்றும் திருவிகா தொழிற்பேட்டை புனித தாமஸ் கிராமத்தில் மனையும். மன்னார்குடி மேற்கில் சசிகலா பெயரில் 25,035 சதுர அடி நிலமும் கட்டிடமும். சென்னை நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலை 11 கிரவுண்டு 1736 சதுர அடி. அங்கேயே இன்னொரு இடம் 523 சதுர அடி கட்டடம். மறுபடியும் ஆந்திரா மாநிலம் செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் ஆஞ்சநேயா தோட்டம் 222.92 சதுர மீட்டர் நிலமும் கட்டிடமும். சென்னை கிண்டி திருவிகா தொழிற்பேட்டை 12,462.172 சதுர அடி டான்சி நிலம் கட்டிடம். மறுபடியும் சென்னை மயிலாப்பூர் கிழக்கு அபிராமபுரம் 1 கிரவுண்டு 1475 சதுர அடி நிலமும் கட்டிடமும். செய்யூர்ல 4.9 ஏக்கர் நிலம். மறுபடியும் காதர் நவாஸ்கான் சாலை சென்னை ஜேம்ஸ் ரோட் 11 கிரவுண்டு 1736 சதுர அடி மன. சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் உள்வட்ட சாலையில் ஆஞ்சநேயா பிரின்ஸ், இது சசி சுதாகரன் வாங்கிய பங்குத்தொகை. சென்னை வேலகாபுரம் ஏப்ரல் 3 1.42 ஏக்கர் மற்றும் 41 சென்ட் நிலம். ஆக மொத்தம் 45.22 ஏக்கர் நிலம். இப்ப வாங்க ரொம்ப முக்கியமான பகுதி. நீலாங்கரையில் மனை எண் 7 4802 சதுர அடி மனையும் கட்டிடமும். சென்னை டி நகர் பத்மநாபா தெரு, அங்க 1 கிரவுண்டு 1086 சதுர அடி மன மற்றும் கட்டிடத்தில் 5 நபர்களிடம் தனித்தனியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐட்டம் நம்பர் 33. ஏகப்பட்ட இடம். 1.5 ஏக்கர் நிலம் பிளஸ் 10 ஏக்கர் பிளஸ் 41 சென்ட் நிலம். மறுபடியும் ஒரு 11 ஏக்கர் 83 சென்ட் நிலம். அப்புறம் ஒரு 10 ஏக்கர் 86 சென்ட் நிலம். அங்கேயே 10.7 ஏக்கர் நிலம். மறுபடியும் 7 ஏக்கர் 44 சென்ட் நிலம்.
ஆக மொத்தம் இளவரசி பெயரில் மட்டும் 63.94 ஏக்கர். மறுபடியும் செய்யூர் 63 சென்ட் நிலம், அங்கேயே 2.02 ஏக்கர் நிலம், மறுபடியும் 54 சென்ட் நிலம் உள்பட்ட 2.56 ஏக்கர் நிலம் சென்னை டிடிகே சாலை 2 கிரவுண்டு மற்றும் 1230 சதுர அடி நிலமும் கட்டிடமும். வட சென்னையில் 10.7 ஏக்கர் நிலம், மறுபடியும் சென்னை டிடிகே சாலை ஸ்ரீராம் நகர் அந்த பகுதியில் மற்றும் ஈச்சம்பாக்கம் பகுதியில் 1.29 ஏக்கர் நிலம். சென்னை சோழிங்கநல்லூரில் 16.75 சென்ட் நிலம். சென்னை அடையாறில் வீடு 16.5 சென்ட் மற்றும் 6.75 சென்ட் மன. சென்னை பசுல்லா ரோட்டில் நிலம் ரூபாய் 9,30,600. சென்னை நுங்கம்பாக்கம் வாலஸ் தோட்டம் மற்றும் சில சர்வே எண்கள் 4,348 சதுர அடி நிலம். 42வது ஐட்டம் சென்னை சிறுதாவூரில் 3.3 ஏக்கர் நிலம். சென்னை வெட்டுவாங்கேணியில் 34 சென்ட். சென்னை மயிலாப்பூர் லசர் சாலை அங்கே 10 கிரவுண்டில் 640 சதுர அடி நிலம். சென்னை டிநகர் முருகேஷ் சாலையில் 4,800 சதுர அடி மனையும் கட்டிடமும். சென்னை சோழிங்கநல்லூர் 5 கிரவுண்டு மன மற்றும் மனையின் 4041 900 சதுர அடி மனையும் கட்டிடமும். சேரகுளம் அங்கே மொத்தம் 53 ஏக்கர் 62 சென்ட் நிலம். சென்னை கருங்குழி பள்ளம் அங்கே முதல்ல ஒரு 3 ஏக்கர் 51 சென்ட் நிலம், அப்புறம் ஒரு 4 ஏக்கர் 52 சென்ட், அப்புறம் ஒரு 4 ஏக்கர் 15 சென்ட், மொத்தம் 16.33 ஏக்கர் நிலம். சென்னை திருவேங்கட நகர் காலனி அங்கே 4,380 சதுரடி மனை, அப்புறம் ஒரு 520 அடி வீடு. சென்னை வெட்டுவாங்கேணி அங்கே ஒரு 37 சென்ட்ல நிலம். அப்புறம் சென்னை டிடிகே சாலை அங்கே 2 கிரவுண்டு 733 சதுர அடி நிலமும் கட்டிடமும். சென்னை பையனூரில் 5.8 ஏக்கர், அப்புறம் ஒரு 3.52 ஏக்கர், அப்புறம் ஒரு 5.28 ஏக்கர், அப்புறம் ஒரு 4.23 ஏக்கர், ஆக மொத்தம் 22.9 ஏக்கர் நிலம். அப்புறம் சென்னை அரும்பாக்கத்தில் 3,197 சதுர அடி மனை. மறுபடியும் சென்னை பரமேஸ்வரி நகர் அங்கே 4,564 சதுரடி மனையும் கட்டிடமும். சேரகுளம் அங்கே 73 ஏக்கர் 90 சென்ட் நிலம், அப்புறம் ஒரு 69.78 ஏக்கர் நிலம், மறுபடியும் ஒரு 60 ஏக்கர், அப்புறம் ஒரு 65.5 சென்ட் நிலம், மொத்தம் 144.26 ஏக்கர் நிலம். இது எல்லாமே அசையா சொத்துக்கள் மட்டும்தான். தியாக தலைவியோட அசையும் சொத்துக்கள் என்னென்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.